சூப்பரா இருக்குதுங்க. ஐயோ மக்களே வேற மாதிரி இருக்குதுங்க பாருங்க. இது கை மசாலா தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கான்ஃபிளவர் மாவு, சில்லி மாவு. இந்தக்கண்ணா எங்களோட டேஸ்ட் பாரு. ஓகேக்கா. எப்படி நீ எங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு லைக் கொடு. நல்லா புளிப்பா இருக்குது. சூப்பரா. ஒரு எங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு லைக் கொடு. ஓகே. மீன் பேர் கல்பாசி. கல்பாசி மீன். ஓகே ஓகே. மீன் பேரு கல்பாசி மீன். ஆனா இப்படி அவசரமா வந்து அவசரமா இது பண்ணி ஒகேனக்கல்ல யாருமே வீடியோ பண்ணிருக்க மாட்டாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு வணக்கம். இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக காவேரி டெல்டா பகுதி மக்களுக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து காவேரி தண்ணியை காமிக்க போகிறேன். ஸோ கபினியிலிருந்து திறந்து விட்டாங்கல்லவா, கேரளா மழை பெஞ்சு கபினியை நம்பி கபினியானது திறந்து விடப்பட்ட தண்ணி ஒகேனக்கல்லேருந்து வரக்கூடிய தண்ணியை நான் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒகேனக்கல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் காலைல பார்த்தவொடனே சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு தருமபுரி மாவட்டத்தில் என்ட்ரு ஆகிட்ட மக்களே. நான் நேராக ஒகேனக்கல் போயிட்டு தான் மீட் பண்ணலான்னு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 5 மணி வரைக்கும் ஒகேனக்கல் அளவு விடுங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு அங்கே ரீச் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்குது மக்கள். அப்படி ஃபுல்லாக மலைங்க. தருமபுரி மாவட்டத்தில் என்ட்ரானதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் வந்து மலைகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக்கே மலை மிக்ஸ்ட்டு நேராக அங்கே ஒகேனக்கல் போய்ட்டு உங்கள் மீட் பண்ண போகிறேன். மக்களே இங்கே வாருங்க மக்களே, இப்படியே தாங்க ஒரு ஒத்தையடி பாதையிலும் போயிட்டுருக்கேன். நான் வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே போகுது பார்த்தீங்களா அந்த கரண்ட்டு, இதுதான் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகத்துக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயர் மின்னழுத்த கோபுரம் இருக்கல, அது வந்து இங்கேருந்து கர்நாடகத்தான் போகுது எனக்கு. ஏன்னா இது கர்நாடகா போகுது கரண்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் மக்களே கர்நாடகத்துக்கு போகிறது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகத்துக்கு போகிறது பெங்களூருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, அதை உங்களோட சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன். சரி வாங்க போகலாம். அடுத்த கட்டமாக மறுபடியும் அகைன் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒகேனக்கல் ஒரு 10 கிலோமீட்டர் தான் மக்களே. ஒரு 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. என்ன இது அப்படின்னா பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியம், கூத்தப்பாடி ஊராட்சி, ஒகேனக்கல் சுற்றுலாத்தலங்களுக்கு வரும் தானியங்கி வாங்கலுக்கு நுழைவு மற்றும் நிறுத்த கட்டணம் 20 ரூபா. அங்கே நிறுத்துறதுக்கு வந்து பார்த்திங்க இங்கே வாங்கிறோம். ஆணையம் ஊராட்சி ஒன்றியம் பெண்ணாகரம் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிடுறாங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து ஜம்ப்புன்னு அப்படியே ஃபுல்லாக ஹில்ஸ் தான். அது எதிரே பார்க்கல. அங்கே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டு, போலீஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸு, சூப்பராக இருக்குதுங்க. சே மக்களே வெறித்தனமாக இருக்குது வியூ. இதே கர்நாடகா வழியாக ஒகேனக்கல் வந்தவங்க வைங்களேன், 10 ரோடு ரொம்ப இதாக இருக்கும், மோசம் மாதிரி ஒத்தையடி பார்த்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கண்டலாக இருக்குது. அது வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் மக்களே. நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஒகேனக்கல் 9 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் ஹில்ஸ்லேயே போகிறோம். ஏ சாமி நானா இங்கே வாருங்க இந்த பக்கம். டீங்க அப்பா இதை நிறுத்தி உங்களுக்கு காமிச்சே ஆகணுங்க. எனக்கு இல்லைன்னா தலையே வெட்டிச்சிருங்க. இங்கே பாருங்க. ஐயோ காட்டுக்குள்ள என்னங்க அது இது வச்சிருக்காங்க, நீர் சுத்திகரிப்பு நிலையமா என்ன அது? தமிழ்நாடு ஒகேனக்கல் வழியா இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்ப்பு. கர்நாடகா தான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன் சென்ட்ரலில் பாருங்க ஏதோ ஒரு இது சம்திங், அது என்னதுன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக ஹில்ஸ், பயங்கரமான ஹில்ஸுங்க. ஐயோ மக்களே பங்கமாக இருக்குதுங்க. சரி ரைட் வாங்க போகலாம். இந்த வியூ அழகான வியூவை பார்த்துக்கிட்டே போகலாமா? ரோடு பரவாயில்லைங்க.
சீரியஸாக சொல்கிறேன் மக்களே, நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்து ரோடு வந்து இவ்வளோ சூப்பராக போட்டிருப்பாங்க நான் எதிரே பார்த்தோம். நம்ம ஆளு எதில் எப்படியே தெரியலைங்க, ரோடு விஷயத்தில் மட்டும் மாட்டிடுறாங்க, சூப்பராக போட்டுடுறாங்க. எங்கேயுமே ரோடு மோசம்னு சொல்லவே முடியாது. பாருங்க செமையாக இருக்குதுப்பா. அமேசிங் அமேசிங். நான் இந்த அளவுக்கு ஹில்ஸ் வர நான் எதிரே பார்க்கல மக்களே. நாளும் பத்தாச்சு, கொஞ்சம் அடிச்சு போனால் தான் போக முடியும். மக்களே திரும்ப வந்து மோட்டோவில் ஆன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஒரு 500 மீட்டர் தான். 17 ஆகுது. 4:15 வந்துட்டேன். 4:17 பாருங்க. காவேரத்தில் தண்ணி வருங்க மக்களே, பைப்பில் போகுது. அந்த ஒகேனக்கல் கூட்டு கூட எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அதுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். தருமபுரி மாவட்டம் வந்தாச்சு. ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒகேனக்கல் அருவி ஏ மக்களே, வேற லெவலுங்க. ஒகேனக்கல் நேரு போகணும் மக்களே. மக்களே கீழே போட்டுக்கலாமாம்மா? ஒகேனக்கல் பாருங்க மக்களே, நல்ல டவுனுங்க. இதுன்னு தான் நினைக்கிறேன். ஃபால்ஸ் இதுதான் உள்ளதான். ரைட்டா ஞாபகம் இருக்குது மக்களே. கரெக்ட் வந்தாச்சு. எங்கேயே ஓட்டுக்கலானாரே. ஃபால்ஸ் எங்கிட்டு போகிறது? இல்லை ஃபால்ஸு நேரு. ஓகே, கீழே போட்டு அவருங்களா செட் ட்ரெஸ்ஸை போட்டு மஜா வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் மக்களே தண்ணி வருது. வந்தாச்சு. வேற லெவல்ப்பா. ஆடிப்பெருக்கு விழா, தமிழக அரசு சார்பில் ஆடிப்பெருக்கு விழா இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே என்ட்ரன்ஸ் இதுலைங்க, அதில் தான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் வேறு வச்சுருக்கேன். இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டா பரவாயில்ல. ஓகே மக்களே, இங்கே ஒரு அக்கா கடையில் வச்சுட்டு ஹெல்மெட் வச்சுட்டு வாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு. அடிச்சு பிடிச்சி வந்தது பரவாயில்ல. ஏதோ முந்தா நேற்று வரைக்கும் ஏதோ ட்ரையாக கிடந்தது. என்னண்ணா? இல்லைண்ணா மசாஜ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. மசாஜெலாம் வேண்டாங்க, இவங்க போட்டு அடிக்கிறட்டி நம்மளையெல்லாம் பிரிச்சு எடுத்துருவாங்க மக்களே, செட் ஆகாது. கொஞ்சம் அவசரமாக தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. முதன்மை நீர்வீழ்ச்சின்னு ஓட்டிருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு ஓட்டிருக்காங்க உள்ள. அதே மாரி நம்மளால் உள்ள பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம். தொங்கு பாலம் மக்களே, அந்த தொங்கு பாலம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ரு, கர்நாடகா தமிழ்நாடு பார்ட்ரு. அங்கேயும் போகலாம். ஆக்சுவலாக இதுதான் அந்த தொங்கு பாலங்கிறது. கீழே ஹேங்கிங் பிரிட்ஜு. நம்ம அங்கிட்டு போவோம். ஏதோ பரிசல் சவாரி இருக்குது. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே வாங்க, மீன் மார்க்கெட்டை காமிச்சிட்டே போயிடுறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அவங்க பொறிச்சு வச்சுருப்பாங்க, அதே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் பாக்ஸு, தண்ணி, பாக்குத்தட்டம் அனைத்தும் விற்றுட்ருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே பார்சல் வாங்கிக்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கிட்டு தனியாக போய் பூந்துக்கலாம். அதுக்கோசரம் விற்றுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இதிலேருந்து எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கடை தாங்க. ஆக்சுவலாக இப்போலாம் மீன் வரது கம்மி மக்களே. அது இல்லாமல் சாயந்தரம் ஆயிடுச்சில்ல, எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய 5 கிலோ கட்டலாம், 6 கிலோ கட்டலாம் மீன் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதை இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. அண்ணா வச்சுருக்காரா பெரிய மீன். அது ரோகு, இது பாறை. ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே அங்கங்கே இருக்குது. இப்போ மீன் ஆக்சுவலாக மீன் இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ அங்கே வச்சுருக்காங்க மக்களே. கோழி வேணால் இருக்குது, கோழி இருக்குது. நாட்டுக்கோழி, பிராய்லரு, கிராஸு. பாருங்க மக்களே,
சரிதான் மீன் பார்த்தீங்களா இல்லை பெருசு பெருசாக இருக்கா. ஸோ அப்படியே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே தான் வெட்டுவாங்க மக்களே. இங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். வெட்டிட்டு பாருங்கள் மீன்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட மீன் இருக்குது பாருங்கள். இந்த அங்கேயே மீன் ஃபுல்லாக மீன் தான். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வெட்டி சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சதும் இருக்கும், டேரெக்டாக போய் வாங்கி சாப்பிட்லாம். அதெல்லாம் வெட்டி எடுத்து போடுறாங்க. காலையிலேருந்து எவ்வளோ செதில் பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பாருங்க பசங்க உட்காந்துருக்காங்களா, அந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக வைப் பண்ணலாம். 6 மணி வரைக்கும் உண்டாமா மக்களே. கூகுள் மாத்தாஜி 5 மணி அடித்தா, நான் அதனால் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி வந்தேன் மக்களே. அடுத்து பாருங்கள், அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர். சரிண்ணா ப்ரோ, நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா, இங்கே வந்தது இவர் பார்த்தது மீட் பண்ணது எல்லாமே நமக்கு சந்தோஷம். சரிங்களா, சரிங்க. இவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. சரிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்காரு. சரிங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம K7 யூடியூப் சேனல். ஓகே, அதே மாதிரி ஒகேனக்கல் வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து கோழி எடுத்து சமைங்க. ஓகேவா, இங்கே சமைச்சு கொடுப்பீங்களாண்ணே? இல்லை பிரதர், நம்ம கடையில் சிக்கன் கொடுப்போம். நல்லா சமைக்கிறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து குக் பண்ணிக்கலாம். நம்ம கடை பேர் வந்து JPS சிக்கனு. ஓகே, நாமளும் இப்போதான் ஆன்லைன்ல வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் பிரதர். சரிங்க பிரதர். ஏதோ நமக்கு மக்கள் வந்து இங்கே லாங்ல இருந்து வெளியிருந்து வராங்க, நம்ம கடையில் வந்து எடுத்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகே பிரதர். சரிங்க பிரதர். உங்கள் பேர்? என்னோட பேர் வந்து சஞ்சய். ஓகே ஓகே, வரேன் பிரதர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் மகளே, அப்படியே இங்கே பாருங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடத்த பாருங்கள். பாருங்க, இன்னுமே வந்து சமையல்லாம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக சமைக்கிற இடம் தாங்க. சரிதா, எல்லாம் அடுப்பை பாருங்கள், அங்கங்கே பாருங்க, எல்லாம் கேங்கு தான். இதெல்லாம் சிவா ப்ரோவோட வந்தது. நம்ம சிவாடிஎஸ் பவானி இருக்கார்ல, அவர் தான் நம்மளை முதல்ல இங்கே கூட்டிகிட்டே வந்தாப்படி. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து பழகினது. எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, ஏன்னா சாயந்தரம் ஆகிடுச்சில்ல, எல்லாமே சமைச்சிட்டு எல்லாம் டீ குடிச்சிட்ருக்காங்க. இவருங்க எல்லாம் ஓய்வு எடுத்துட்டாங்க. இதே பகல் டைம் நேரமே வந்துருந்தோம் அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக புகையாக தான் இருக்குது. அவ்வளோ சமையல் ஆகிட்டுருக்கு. வைப்பான டூரிஸ்ட் பிளேஸ், தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்னால் அது ஒகேனக்கல். அதையும் சொல்லலாம், ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே நல்ல ஒரு ஃபேமிலியை விசிட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸ் இதையும் சொல்லலாம். அந்த இது மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா மக்களே, அருவி அந்த பரசல் இருக்குமில்ல, அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாமா. பாருங்க, மசாஜ் ஏரியா வந்து அங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து போயிட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே போய் பண்ணலாம். அதை பாருங்க, அங்கே ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்களா, சரிதுங்களா. ஸோ நான் அதுதான் நெக்ஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். தண்ணி பாருங்க, காவேரி தண்ணி கபினி ஆற்றிலிருந்து, கபினி டேமிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் மக்களே. அலைகடலானே பார்த்தீங்களா, ஜம்முன்னு போகுதா. நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்தங்காட்டி கூட்டம் இல்லை, பட் நேற்று முந்தின நாளாக வந்து பயங்கர கூட்டமாக இருந்திருக்கோம். இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. வந்தீங்கன்னா சேஃப்டியாக இருங்க. அபாயகரமான கூர்மையான வழக்கும் பாறை மிகுந்த பகுதி, அதிக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய பகுதி, குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது, நீர்நாள் காவல்துறையால் தண்டிக்கப்படுவீர்கள். எல்லா கன்னடம், தெலுங்கு, இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டிருக்காங்க. ஸோ பாருங்க மக்களே, அலப்பறையை கொடுத்துட்ருக்காங்க பாருங்க. ஒப்புட்டு இதெல்லாம் ஃபேமஸ். இங்கே வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம். மக்களே பாருங்கள், இதெல்லாம் உள்ளே வர தண்ணி, ஒகேனக்கல் தண்ணி. இதுதானா கிடையாது, இதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஒகேனக்கலே காட்ட போகிறேன். இது மேலே எக்ஸஸாக வர தண்ணி ஆறுங்க. இது வந்து ஆற்றுக்கு நடுவால் அப்படி கட்டி போட்டிருக்காங்க. அதான் தொங்கும் பாலத்துக்கு நம்ம போகலாம். கீழே அருவியில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லையா இருக்குதுங்க. செம்மையாக இருக்குதுங்க, இவ்வளோ தண்ணிங்க. கப்பா, இவ்வளோ தண்ணி வரும்னு எதிரே பார்க்கல மக்களே. நான் கொக்க மக்கா இதில் எங்கேயும் போய் குளிக்கிறது இல்லை, விழுந்தோம்னா அவ்வளோதான். அதனால தான் போட்டிங்களா இல்லையாமா மக்களே. நான் சொன்னேன்ல, கர்நாடகத்திலேருந்து இங்கே ஒகேனக்கல் வருவோம் மக்கள் அப்படின்னு. அது எப்படின்னா, கர்நாடகா உள்ள, அது வந்து கர்நாடகா ஸ்டேட்டுங்க. இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம், ஓகேங்களா. இது இப்போ நம்ம தமிழ்நாடு, இதுக்கு அந்த பக்கம் கர்நாடகா. அவ்வளோதான் பாடுறேன். ஸோ அந்த வழியை வந்து தொங்கு பாலத்தில் வழியை வந்து காசாகி வந்துடுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகத்து வழியை ஒகேனக்கல் ஆக்சஸ் பண்ணுறது. சரி வாங்க மக்களே. ஆனால் எவ்வளோ தண்ணியை எதிர்பார்க்கலப்பா. அதுக்கு முன்னாடியெல்லாம் வறண்டு கிடந்ததாமா மக்களே. 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் வறண்டு கிடந்ததாமா. இவரை கேட்டால் தெரியும். ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வறண்டு கிடந்ததா? ஆமாம் ஆமாம். இப்போ இந்த வெள்ளை வரங்காட்டி தான் தண்ணி. ஓ, காலையிலேருந்து தண்ணி. ஓகே ஓகே.
ஓகே மக்களே, பார்த்தீங்களா? ஆனா உண்மைதான், தளபதி விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையே சாதகமா இருக்குதுங்கிற மாதிரி எல்லாரும் கலாய்ச்சாங்க. ஓடு ஓடு வேட்டைக்கார மாதிரி ஓடி தண்ணி குணந்துருவியா, அப்படி இப்படி ஆச்சா ஓச்சா அப்படின்னா கடைசி பார்த்தா இயற்கையே சாதகமா வந்து இப்படி வந்து பண்ணுன்னு எதிர்பார்க்கல. மக்களே மேலே போக என்னன்னு பார்த்துருவோம். ஓகே மக்களே, டிக்கெட் வாங்கிட்டேன். 20 ரூபாங்க. ஸோ 20 ரூபா கொடுத்துட்டு ரொம்ப பாலத்தை அக்சஸ் பண்ணிக்கலாம் போய் பார்க்கறதுக்கு. அப்படியே வந்துட்டோமா, இங்கிருந்து பாருங்க, காட்டுற பாருங்க, செம்மையா இருக்குங்க மக்களே. வா பாருங்க, இதுலயும் போய் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, வீச்சு வலை போடுறாரு பாருங்க அவரு. மக்களே பாருங்க, ஐயோ மரணத்தனமான ஆளாட்டு இருக்கு தலைவர். பாருங்க எப்பா வேற மாதிரி மக்களே. ஸோ 2 சைடு வந்து சேஃப்டிக்கு பக்காவாக பண்ணி, இதுதான் மக்களே தொங்கு பாலம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாடும் இல்லை கர்நாடகாவும் இல்லை, இடையில் நின்று கொண்டு இருக்கிறோம். இது காவேரி காவேரி ஆறு. இதுக்கு அந்த பக்கம் வந்து கர்நாடகா, இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு மக்களே. இப்போ நம்ம சென்ட்ரல் நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு எவ்வளோ ஒரு இது பாருங்க, தெரியுதுங்களா? தண்ணி இதை விட அந்த இடத்துல தண்ணி விழுக்கும், அது பயங்கரமாக இருக்கும். அங்கே நிற்கிறாங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா சைடுன்னு வந்தவங்க. எப்படி வருது பாருங்க, வா மக்களே, 6 பறித்து வருதுங்க தண்ணியை பாருங்க, எவ்வளோ தண்ணின்னு. ஐயோ வேற மாதிரி மக்களே. இந்த பக்கம் பாருங்க போகுது பாருங்க. ஓகே மக்களே, தெரிகிறதா? அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கடந்து வந்தாச்சு. ஸோ ரொம்ப மெனக்கெட்டு சொல்லி, நான் இந்த பக்கம் செங்கப்பாடி வழியாக தானே வருவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வீடியோஸ்லாம் காமிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து இதுக்குள்ளே எக்ஸஸ் பண்ணி வர முடிஞ்சுது. போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் பேக் ஆகிக்கலாம். ஓகேங்களா மக்களே? பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இது எல்லாமே தண்ணி தான் மக்கள். இதெல்லாம் வந்து காவேரி பயங்கரமாக வெள்ளம் வரும்போது மேபி ரொம்ப கரண்ட் பரபரண்டு ஓடுதல், அப்போல்லாம் கூட இதெல்லாம் கூட தண்ணி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ் மக்களே, இங்கே பாருங்க, வானவில் தெரியுது பாருங்க. செமையா அந்த தொங்கு பாலை பாருங்க மக்களே, அங்கே தெரியுதுங்களா? ஸோ நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் இப்போ தமிழ்நாடு எல்லையை கடந்து கர்நாடகா எல்லைகளை வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணினா, அட்டா சாமி, ஐயோ மக்களே, தண்ணியுடைய ஒரு ஆபத்தை வந்து என்னால் இங்கே தான் மக்களே உணர முடியுது. மக்கா இதெல்லாம் உள்ள உளுந்த என்ன ஆகுறது? நம்ம இன்னும் வாங்க, இன்னும் பெரிய அருவி அந்த பக்கம் இருக்கு, அதை போய் காட்டுறவாங்க. வாவ், அடா 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 அடா, செம்மங்க. இங்கே பாருங்க மக்களே, இந்த இடத்துல நான் வந்து குளிச்சிருக்கேன் மக்களே. அந்த இடத்துல நான் காமிக்கிறேன், நானும் சிவா ப்ரோ வந்து குளிச்சிருக்கிறோம். இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுங்க. சிவா ப்ரோடைய ஐஃபோனை தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்தோம் அந்த இடத்துலலாம் மக்களே. இங்கே முருகர், ஆஹா முருகா உனைய மறந்துட்டேன் முருகா செல்லா குட்டி. இங்கே வாருங்க, எங்கே போனாலும் நம்ம தலைவர் தாங்க, வேறு லெவலுங்க சார். உரியீடை வச்சு ஜம்முன்னு இருக்கிறாரு பாருங்க. முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம். இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டே செல்லக்குட்டி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. முருகா சரணம். அப்பனே ஆண்டவன், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். அப்படியே இங்கே வாருங்க, இந்த பக்கம் இருந்து காட்டுறேன் பாருங்க வியூவா. அங்கே வாருங்க தண்ணி, ஒகேனக்கல். இதை நான் சொன்னேன்ல மக்களே, அங்கிருந்து நான் சொன்னேன்ல ஒரு பக்கம் இருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும்னு சொன்னேன்ல, அதுதான் அதான் பாருங்க. அந்த இடம் தான் வந்து போட்டு கூட்டிட்டு போகிறது. தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க போட்டெல்லாம். அங்கே பாருங்க தண்ணியை பாருங்க, எவ்வளோ தண்ணீர்னு. ஒய்யோ வா, அளவு கடந்தா தண்ணிங்க சாமி மக்களே. அதுக்குள்ளதான் தான் பாருங்க, இந்த இதுக்குள்ளதான் மக்களே போட்டு ஓட்டுவாங்க. ஸோ தண்ணி ரொம்ப அதிகமாக வரனால பரசலை கபத்துரும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தி வச்சுட்டாங்க. தெரியுதுங்களா? எப்படி வருது பாருங்க தண்ணி.
இதெல்லாம் என்ன மக்களே, வாங்க அந்த பரிசல் நிப்பாட்டி வச்சிருக்காங்களா, அங்கிட்டு போய் காமிக்கிறேன் பாருங்க. இங்கிருந்து மக்களே ஆக்சுவலாக போட்டிங் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுங்காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பேருக்கு போகிறதுனால வந்து ஆக்சஸ் கிடையாது. காமிக்கிறேன் வாங்களே, அசந்துருவீங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருக்க மேல மெல்லிய நாட்டுகளாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நதி. சாமி சான்ஸே இல்லைங்க. ஐயோ, இப்போ நீர்த்துளிகள்லாம் அங்கிருந்து வருது மக்களே. சாரல் மலை, நீர்த்துளி, மலைச்சாரல், இந்த அருவிச்சாரல். அருமை 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 அருமை. மக்களே ஐயோ சூப்பரா இருக்குதுங்க. ஐயோ மக்களே வேற மாதிரி இருக்குதுங்க பாருங்க. ஐயோ தெரியுதுங்களா? அடாங்கொக்கா மக்கா, இதுக்குள்ளதான் மக்களே போட்டிங் போவாங்க. அதனாலதான் இவ்வளவு தண்ணி வரங்காட்டி தான் பாத்தீங்க எப்படின்னா போட்டிங் நிறுத்தி வச்சிருக்காங்க. தண்ணி வருதுன்னு தானே தெரியும், ஆனா இவ்வளவு தண்ணி வருதுன்னு யாருக்கும் தெரியாது தானே. வாருங்க. அடா சாமி, இங்க வாருங்க மக்களே, அப்படியே அலை கல்லனா திரண்டு ஆறு பறித்து வருதுங்க. ஐயோ ஐயோ மக்கள், அப்படியே சாரல் வருதுங்க, பயங்கரமா இருக்கு பாருங்க. நம்மள சுத்திலும் பாருங்களேன், பரிசலை பாருங்க. என்னங்க அது வியூவு மக்களே, சத்தியமா சான்ஸே இல்லை. இந்த வியூ பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்களேன். ஆடா சாமி நானா, இங்க வாருங்க இந்த வியூவை பாருங்க மக்கள். சத்தியமா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வியூ நான் பார்த்ததே இல்லைங்க. ஒகேனக்கல் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கிறேன். இதே அப்படின்னா இதை விட இன்னும் பயங்கரமா வெள்ளம் போச்சுன்னு எப்படி இருக்கும். ஐயோ மக்களே, சத்தியமா வேற லெவல். அதான் அந்த இடம்லாம் பாருங்களேன், எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. சூப்பருங்க சூப்பருங்க, கண்கொள்ளா காட்சிங்க மக்களே, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சிங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, இது பூமியில் இருக்கிறமா, பூமி விட்டு வேற ஏதாவது கிரகத்தில் இருக்கிறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்படியே பார்த்தா ஐயோ என்ன அழகு, எத்தனை அழகு மக்களே, சூப்பரா இருக்கு. இதை விட இன்னும் இந்த கர்நாடகத்துக்குள்ள 200 கிலோமீட்டர் என்னமோ காவேரி வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 2 சைடும் மலை, பயங்கரமான மலை, ஹைட்டு. கீழே தாழ்வான பகுதியில் வந்து காவேரி ஏரி வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல உங்களை கூட்டி கொண்டு அப்கமிங்கில் காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். தண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ அப்கமிங்கில் போகலாம் மக்களே. அப்படியே அங்கே அந்த வர அந்த நீர்த்துளிகள்லாம் மேலே பட்டு ஐயோ வேற லெவலுங்க, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்க வாருங்க, அடா 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 அடா, எப்படி போகுது பாருங்க, சும்மா தண்ணி பொங்கி வலிஞ்சு. ஐயோ ஆனா சாதாரணமா இல்லைங்க, தண்ணி ஒரு பவர் தான், மிகப்பெரிய பவர் தான். இதெல்லாம் பயங்கரமான ஆழம் மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 12 ஆழத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்டு. இவ்வளோ தண்ணி வந்து பாருங்க, எவ்வளோ கீழே இருக்குது பாருங்க தண்ணி பாருங்க. இதெல்லாம் சரியான ஆள். இந்த இடம்லாம் தான் அந்த பரசலை போகும்போது ஒரு டைம் கவர்ந்து விபத்துக்குள்ளாகிறது. இங்கே தான் அந்த பரசலையும் நடத்துவாங்க. இப்போ இவ்வளோ தண்ணி போறங்காட்டி தான் நடக்கல. வாருங்க, ஐயோ சாமி, வேற லெவல் வேற லெவல் வேற லெவலுங்க. சரி ஓகே மக்களே, இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். போதும், நமக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, அதை வச்சு வந்து எடுத்தாச்சு. எதுவுமே ஒரு அளவு தான். சரி ஓகே மக்களே, இந்த அழகிய இடத்துல இருந்து கிளம்பலாம். ஐயோ கண்கொள்ளா காட்சிங்க, வேற லெவலுப்பா.
ஓகேங்க மக்களே, ஜம்முன்னு இவரது கலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குழியில் போட்டேன். நீட்டாக சேஃப்டியாக அதே இடத்துல நின்று அவருக்கு அண்ணாலாம் இருந்தாங்கல்ல, இவங்களோட லோக்கல் ஏரியாக்காரங்க தான். ஒரு இடத்துல நின்று நீட்டாக வந்து உடம்பு அழைச்சிங்கன்னா அங்கேருந்து வந்து ரொம்ப ஸ்வெட்டாக இருந்துச்சுங்களா, அதனால் ஜம்முன்னு வந்து தண்ணி எங்கே கம்மியாக வருது அந்த இடத்துல உட்காந்து ஒரு குழியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அண்ணங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து மீனை வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து பொரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஸோ இதை தான் பண்ண போகிறோம். அண்ணன் வந்து அங்கே பிடிச்சிட்டு வராங்க. சும்மா 2 மணி மீட் மட்டும் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நான் காசை கொடுத்தா வேண்டாங்கனாங்க, இருந்தாலும் கொடுத்துடலாம். வரட்டும் மக்களே. அண்ணாங்க 2 பேரும் மீனை பிடிச்சி வந்துட்டாங்க. நல்லா பெருசாகவே பிடிச்சாங்க மக்களே. இருங்க காட்டுறேன். ஓகேண்ணே ஓகேண்ணே, போதுண்ணே, போதும் போதும். ரைட் அண்ணா, பரவாயில்லைங்க அண்ணா, பிடிங்க பிடிங்கண்ணே. சரி வரண்ணே. ஓகேங்க மக்களே, மீன் வாங்கியாச்சு. வாங்க போயிட்டு ஜம்முன்னு கொடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே ஒரு சமையலை போட்டுடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிடிச்சது ஃப்ரெஷ்ஷாக போய் பிடிச்சிருந்தாங்கல்ல அந்த மீன் மக்களே. நான் பிடிச்ச வீடியோ எடுக்கல துள்ள பிடிச்சாங்க மக்களே. சரி கொண்டே கொடுத்து டக்குன்னு ஒரு க்ளீனை பண்ணி நீட்டாக ஒரு குழம்ப குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ஒரு மீன் துள்ளுறானுங்க, இங்கே பாருங்க. இது உள்ள துள்ளானே விட்டேன். இங்கே பாருங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் மீனுங்க தான் தெரியுதா, கொலுன்னு இருக்கானுங்க. மக்களே ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் வந்து நம்ம எல்லாம் இது வந்து கர்நாடகா தான். ஆனால் இது வந்து இங்கேயும் தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. மார்க்கோட்டாயின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பாப்பா பாருங்கள், அங்கேருந்து இங்கே வந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்து படிச்சுட்டு போகுது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக ஸ்டேட் அப்படிங்கிறனால வந்து கன்னடா லாங்குவேஜ் தான். அதனால் வந்து அந்த பாப்பா வந்து அங்கேருந்து தொங்கு பாலத்தை கிராஸ் பண்ணி வந்து படிச்சுட்டு போகுது பாருங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. ஓகே மக்களே, நல்ல வேலைங்க தலைவர் கேட்டை பூட்டிட்டு அப்புறம் வந்து நீ கூட்ட அப்படி. சரிங்க மக்களே, சிறப்பு. மீனை வாங்கி கொண்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான மீனை கொண்டு போய்ட்டு கொடுத்து பொறிச்சு சாப்பிட்டு கிளம்பலாம் மக்களே. காலையில் வீட்டில் தண்ணி குடித்தது மக்களே. இடையில கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமாக தண்ணி குடிக்கல. இப்போ தான் குடிக்கிறேன் தண்ணி வாங்கி. 25 ரூபா பாட்டில், 20 ரூபா கூலிங், 5 ரூபா, 25 ரூபா. மக்களே ஆக்சுவலாக வந்து எல்லா பக்கமே வந்து எல்லாம் எடுத்து கழுவி வச்சு கடையில் காலி பண்ணிட்டாங்க. நாம் இப்போ மீன் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். பாப்பா யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு கிடைப்பாங்க, நல்லபடியாக சாப்பிட்டு போகலாம் சமைச்சு. எல்லாம் வருங்க, எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க மக்கள். ஃபைனலி சாதிச்சிட்டோம். அக்கா வந்து க்ளீன் பண்ணி தரதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அக்கா வரங்க எடுத்து பண்ணுறாங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷு மீன் மக்களே, ஃப்ரெஷ்ஷு மீன். சரிதா? க்ளீன் பண்ணுற காலை பிடிச்சா சமைக்கிறதுக்கு தான் ஆளை தேடிட்டு இருக்கிறோம். நமக்கு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறா. அப்படி சமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இருக்காங்க. எடுத்துடுறேன், மீன் எடுத்துடுறேன். ரைட் செப்பல். ஓகே, நம்ம நேரம் பரவாயில்ல, எல்லாம் அமைச்சிருச்சு. அண்ணன் பார்த்து கூட்டிட்டு அப்படி. சரிண்ணே, ஓகேண்ணே, ரொம்ப நன்றி மக்களே. அண்ணன் வந்து லோக்கல் ஏரியாக்காரர், இங்கே தேடிக்காரண்ணே. ஆல் இண்டியா ஃபேமஸ் தினேஷ். ஏய் தலைவர் தான், தலைவர் சிவாரி சொல்லிட்டு க்ளீன் பண்ணால் தலைவர் சிவாரி சொல்லிட்டு சமைக்கிறோம். ஆக்சுவலாக மீன் பாருங்கள், இன்னுமே வந்து டைம் 6 மணி அப்போ இன்னுமே மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ரோகு மீன், அப்போ பெருசுங்க. இதெல்லாம் ரோகு, அது கட்லா, இது பாறை பாருங்க. எல்லாம் இன்னுமே நல்லா குளம் தான் இருக்குது. என்னன்னே கிடையாது. ஓகே மக்களே, ஜம்னு வெட்டியாச்சு. அடுத்து உப்பு தண்ணி மட்டும் போட்டு அலாசி விட்டு இதை பண்ணிவிட்டு நம்மளே பண்ணி கொடுத்தோம். உப்பு தண்ணி போட்டு லைட்டாக அலாசி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஜம்முன்னு அடுப்பில் வச்சு சமைச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடைசியில் சூப்பராக நடத்துக்கு வந்தாச்சு. அக்கா மீனுங்கக்கா ரெடி. அக்கா பாதி குழம்பு பாதி வறுத்துருங்க மக்களே. நெக்ஸ்ட்டு கழுவிக்கலாம் மக்களே. உப்பு போட்டு வந்துட்டேன். அங்கேயே அக்கா வந்து எடுத்து போட்டு விட்டாங்க. மேலே தெரியுதா உப்பு? இதை பாருங்க, தெரியுதா? ஸோ இதில் தான் அலாசணும். அலாசிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நீட்டாக. மக்களே இங்கே பாருங்க, இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் செதிலெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுக்கல. இந்த உள்ளே இருக்கும்போது செதில் அதெல்லாம் எடுக்கல மக்களே. என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறோமா, அதனால் முடியல. இதை பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் எடுக்கல. நல்லா போட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, ஜம்னு பாருங்கள். தலையெல்லாம் மறுபடியும் அறுத்துட்ட மக்களே. தலையெல்லாம் வந்து குழம்புக்கு, பீஸெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுவலுக்கு போட்டுடலாம். ரெடி. அக்கா தாங்க
தலையெல்லாம் வறுவல் குழம்புக்கு. இதெல்லாம் வறுக்கிறதுக்கா? எடுத்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம் செஞ்சுட்டு. காதை போட்டுருங்க அந்த வாழையும். இதை மட்டும் குழம்பு போட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே மக்கள், சாந்து கரெக்டாக இருக்குமாக்கா? போடுவீங்களா? ஓகே ஓகே ஓகே. நதியாவா? ஓகே ஓகே ஓகே. நதியா? ஓகேங்கக்கா. பாருங்க மக்களே, உப்பு போட்டு மிளகாய் பொடி போட்டு அங்கே பாருங்க ஆல்ரெடி பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. வாங்கி கொடுத்த மீன்லாம் குழம்பு அங்கே. இது வந்து இப்போ வறுவலுக்கு. இதுக்கா? கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய் பொடி, உப்பு. பரவாயில்ல, உங்கள் கடை டைம் கடைசி வரைக்கும் இருப்பீங்களாட்டு இருக்குது. சரிங்கக்கா. சில்லி மாவு. ஓகே. இல்லை ரெடிமேடாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறதாக்கா? அரைச்சி வச்சுக்கிறதா? ஓகே. சொந்தமா வந்து நான் 20 வருஷமா சொந்தமா இதெல்லாம் நாங்க அரைச்சி கையில மசாலா எல்லாம் வந்து அம்மியில அரைச்சி நாங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. நம்ம கடை எங்கக்கா இருக்குது? கிளாஸ்லியா? நம்ம கடை வந்து போட் ஆபீஸ் முன்னாடி லாஸ்ட் கடை எங்க கடை. சரிக்கா. சின்னார் போற வழியில இருக்கு பாரு, ஒரு அம்மன் சிலை ஒண்ணு இருக்கு. சரி. ஓம் சக்தி சிலை ஒண்ணு இருக்கு. அது எடுங்க. இது அப்படியே ஆப்போசிட்ல சிலை. அது வந்து திருப்பதி சிலை. அது திருப்பதி சிலை இருக்கு. நான் அந்த இடத்துல வந்து 20 வருஷமா செய்யறேன் நானு. சரிக்கா. சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, மசாலா, கறி மசாலா, மீன் மசாலா, குழம்பு மசாலா, இத்தனைக்கு வந்து குழம்புக்கு சேர்த்துக்கிறாங்க. சரிங்கக்கா. அது எல்லாமே அது முடிச்ச பின்னாடியே நாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்த பின்னாடியே அந்த மசாலா எல்லாம் ஐட்டெல்லாம் எடுத்து கொட்டி வதக்கி அம்மிக்கல் எல்லாம் ஆட்டுறாங்க. ஆட்டி விட்டு அப்புறம் நல்லா தாளிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நல்லா குழம்பு வெந்துருது. இந்த மாதிரி வெந்துருது. வாங்க இந்த மாதிரி. சரிங்கக்கா. இந்த மாதிரி வெந்துருது. சரிங்கக்கா. நல்லா கொதிச்சு பின்னாடி கெட்டியா குழம்பு வந்து அது மீன் போட்டீங்கன்னா அப்படியே உடையாம அது வந்து உப்பு காரம் கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கேக்குறவங்களுக்கு கம்மியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. தாசி கேக்குறவங்களுக்கு தாசி கொடுக்குறாங்க. சரிங்கக்கா. அது நல்லா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்துச்சுன்னா இறக்கி அந்த இதுல இது மாதிரி இது எடுக்கணும் பாரு. இந்த மாதிரி இதுலயே ஊத்திடுறாங்க. ஊத்திட்டு அவங்களுக்கு கஸ்டமர் சாப்பாடு ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. கேட்டவனே அவங்களுக்கு பாரு இங்கே சேர் பண்ணி இங்கே பாய் எல்லாம் கொடுத்து இங்கே உட்கார வச்சிடறாங்க. இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும் பாரு. இவங்க எல்லாம் உட்கார வச்சு பாருங்க, சாப்பிடுறாங்க பாருங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா டேஸ்டா இருக்கு சொல்றாங்க அவங்க. நீங்க சொல்லுங்க அப்படியே டேஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க. அதான் வீட்டுக்கு பார்சல். ஓகே ஓகே. நீங்க எடுக்கணும். எங்களுக்கு தேடி வந்தீங்கன்னா என் நம்பர் தரேன். போன் நம்பர் சொல்லுங்கக்கா. 9047834728. ஓகேங்கக்கா. ஓகேங்களா? ஓகேக்கா. சரி, அப்ப அதே மாதிரி இதுமே இல்ல மசாலா நீங்களே ரெடி பண்ணிக்கிறதா? வந்து மசாலா வந்து இது கை மசாலா தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி மாவு, உப்பு இது எல்லாம் பெரட்டி வச்சு நல்லா காய வச்சு ஒரு 2 மணி நேரம் காய வச்சிடறாங்க. 2 மணி நேரம் காய வச்சீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர் உட்காரும் போது அவங்க மீன் பொரிச்சு கொடுத்து அவங்க சாப்பிடும் போது பொரிச்சு கொடுத்துறேன். அவங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா திருப்தியா இருந்தா ஒரு 150 எல்லாம் பாக்குறதில்ல. அவங்க திருப்தியா இருந்தா கொடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? சரிங்கக்கா. பாரு இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன். சரிக்கா. சரியா? 20 வருஷமா இதே எண்ணெய் தான். ஆயில் கீழலாம் கிடையாது. பாம்பாயில் கீழலாம் எதுவுமே கிடையாது. இதுதான் எவ்வளவு ரேட் ஆனாலும் இது வந்து 1 லிட்டர் எண்ணெய் வந்து 250 ரூபாய். இதே தான் நாங்க யூஸ் பண்றாங்க. வேற எண்ணெய் எங்களுக்கு இல்ல. வாங்கி கொடுத்தா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றாங்க. தேங்காய் எண்ணெயும் நாங்க போடுறாங்க. என்ன வாங்கி கொடுத்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நீங்க தேங்காய் குழம்பு எவ்வளவு? 1 கிலோவுக்கு குழம்பு வச்சா 1 கிலோவுக்கு வந்து 250 ரூபாய். சரிங்கக்கா. பொரிச்சா 200 ரூபாய். சரிங்கக்கா. சாப்பாடு வடிச்சா 200 ரூபாய். சரி. ரசத்துக்கு ஒரு 100 ரூபாய். மீன் வறுவலுக்கு வந்து 200 ரூபாய். எல்லா ஐட்டம் சேர்ந்துச்சுன்னா ஏதோ வந்து அதுல வந்து ஏதோ கூடுதலா போனா கம்மி வரும், ஜாஸ்தி வரும். அதனால வந்து கம்மியா கொடுக்குறவங்களுக்கு நான் வாங்கிக்கிறேன். ஜாஸ்தி வந்து கேட்டாலும் தரதில்ல. சரிங்களா? அதனால வந்து நான் வந்து இது வந்து கம்மியா தான் நான் செய்யறேன். தொழில் வந்து 20 வருஷமா நான் செய்யறேன். நான் ஜாஸ்தி கேட்கறேன். இதே இடத்துல தான் நான் செய்யறேன். என்னை தேடி வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடு ருசியா இருக்கும்.
நல்லா சுவையா இருக்கும், நல்லா செஞ்சு கொடுப்பேன் கண்ணா. வரவங்க திருப்தியா இருக்கும். போகும்போது ஃபேமிலியா வந்தா கூட போகும்போது நல்லா இருக்கா சாப்பாடு அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். நெக்ஸ்ட் டைம் தேடி நீ வராங்க. சரிங்கக்கா. பாருங்க மக்களே, ஒகேனக்கலே வெறிச்சோடி போச்சு. இந்த லாஸ்ட்ல 2 கடை, அங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா லாஸ்ட் கடைங்க. ஓகேங்களா, இந்த கடை இந்த கடை. ஸோ இந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கா இருக்காங்க. அவள் தான் இது விட்டிங்கன்னா இறங்குறது கீழே இறங்குறது. இந்த கோயில் ஒன்று இருக்கும் மக்கள், இது வரைக்கும். இது வந்து திருப்பதி பெருமாள் சிலை, அது வந்து ஒரு சக்தி சிலை. ஸோ இதுலேயே தான் உட்கா வந்தீங்கன்னா கடை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதான் இதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கட்டடம் மாதிரி இருக்கும். லாஸ்ட்டுங்க அங்கேருந்து வந்தீங்கன்னா கடைசிங்க ஒன்று மீன் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஓகேக்கா. நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு மக்களே. அடுத்த கட்டமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. சிறப்புங்க. அவ்வளோதான், நம்ம மீன் எடுத்து போட்டாச்சு பொரிக்க வறுவலுக்கு. நெக்ஸ்ட் அது நம்மளுக்காக்கா குழம்புக்கா? குழம்பு உங்களுக்கு தானே. சரிங்கக்கா, சிறப்பு. ஓகேங்க மக்களே, கடை பூட்டிட்டாங்க. ஆப்போசிட் கடையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல மனசாக இருக்குங்காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, இதுலேயே பொழப்பே போச்சுங்க. இன்னொன்று வாங்குறது பெருசு இல்லை, இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு வேணும் இல்லை. சரி வாங்க போகலாம். எல்லாமே எனக்கு அவசரமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக எது எப்படி நடக்கணுமோ அதை போய் நடந்துருச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சது எவ்வளோ பெருசு. நம்ம அங்கே இருந்தவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்த மீன் கொஞ்சம் சரியில்லையாம்மா, இங்கே வாங்கின மீன் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது பார்த்தீங்களா. ஆனால் என்ன கொஞ்சம் முள் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மக்களே, அடுத்த கட்டமாக பாக்குத்தட்டும்னு வந்த கேப்பில் தண்ணி வாங்கியாச்சு. போட்டேங்கண்ணா. இல்லைன்னா இதை மறந்துருப்போம் மக்களே. சாப்பாட்டுக்கு தண்ணியும் இல்லை, குடிக்கிறதுக்கு. ஆனால் தண்ணி அப்படியே வாங்கினா அப்படியே முடிச்சிட்டேன். அந்த பாக்கு தட்டு இது வாங்கியாச்சு. சரி போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேக்கா. ஆமாம்மா. சரி, சாப்பாடு மீன் போட்டிங்களா? மீன் போட்டுருக்கேன். ஓகே. ஓகே, சூப்பர் மக்களே. பாருங்க, குழம்புல மீன் போட்டாச்சு மக்களே. பாருங்க, ஓகே. குழம்பெல்லாம் வந்து ஓகே, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகேங்கா. தம்பி கிட்ட பாரு கொடுத்து சாப்பிட்டு பாருன்னு சொல்லியிருக்கிறேன். இந்தாக்கா, நான் எங்களோட டேஸ்ட் பாரு. ஓகேக்கா. எப்படி நீ எங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு லைக் கொடு. நல்லா புளிப்பா இருக்குது, சூப்பரா. ஒரு எங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு லைக் கொடு. ஓகே, ஒரு லைக் கொடு எங்களுக்கு. ஓகேக்கா. ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே, சரி கண்ணா. சிறப்பு. இது பொரிஞ்சிருச்சா? இது பொரிஞ்சிருச்சு கண்ணா. மக்களே பாரு, இது வெந்துருச்சு. சரிங்கக்கா. இது நல்லா பாரு, நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு. இப்போ எடுக்கிறப்ப எடுத்து அந்த தம்பி கிட்ட கொடுக்குறப்ப சாப்பிட்டு பாருன்னு. இந்தாங்க, கழுவிட்டேங்க்கா. மக்களே, அடுத்த கட்டமாக சுட சுட சாப்பாடு. ஓகேங்கக்கா. போதும். போதும் 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 போதும். ரைட். அப்படியே குழம்பு பீஸை போட்டு சாப்பிட்டு மிச்சத்தை பார்சல் போட்டு கிளம்பலாம். ஓகேங்கக்கா, எடுத்து வைக்கலாம். ஆஹா, இன்னொரு பீஸ் வச்சுருங்கக்கா. ஓகே. ஆஹா மக்களே, அவசர அவசரமாக செஞ்ச ஃப்ரெஷ் மீன் குழம்பு. இது வந்து குழம்பு, மீன் குழம்பு. ஓகேக்கா. மீன் பேர் கல்பாசி. கல்பாசி மீன். ஓகே ஓகே. மீன் பேரு கல்பாசி மீன். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்கக்கா. போதுமா? போதுங்கக்கா. ஓகே, கொஞ்சம் குழம்பு. ஓகே. அதான் நேற்று நல்லா கூட்டாங்கக்கா. அதான் மக்களே. பாருங்கள் மக்களே, ஜம் 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 ஜம்னு மீனை பொறிச்சு வாங்கியாச்சு. அதுக்கடுத்து தலையெல்லாம் குழம்பு வச்சாச்சு. நீட்டாக சாப்பாடு அனைத்தும் ரெடி. நம்ம நேரத்துக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு பாருங்கள். அதுதான் வேறு லெவல். பாருங்கள், மீன்லாம் பாருங்கள், ஃப்ரெஷ் மீன் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், மைக்கு எடுத்துட்டா எடுத்துடலாக்கா. சரிங்களா, சாப்பிடலாமா? ஆனால் இப்படி அவசரமாக வந்து அவசரமாக இது பண்ணி ஒகேனக்கல் யாருமே வீடியோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஹா, செம்மங்க செம்மங்க. அப்போதைக்கு பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக உயிரோட தூள இருந்தது மக்களே மீன். அதான் அப்படியே இந்த பக்கம் தண்ணி ஓடிட்டு இருக்குது, காவேரி ஆத்து தண்ணி. உண்மையாலுமே அல்டிமேட்டு. கொஞ்சம் மீன் சின்ன சின்னதாக இருக்கா, ஆனால் முள் அதிகமாக இருக்குது. முளை தான் சாப்பிட்ணும். அடுத்த கட்டமாக குழம்பு மீன் அப்படியே பீஸ் எடுத்து சுட 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 இருக்குதுங்க.
மிக்ஸ் ஆகுது. அப்படியே ஒரு பிசைஞ்சு சாப்பிடலாமா? அடா 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 அக்கா சூப்பர்க்கா குழம்பு. குழம்பு நல்லா இருக்குது. இது பொரிச்சது வறுவலும் சூப்பர். உங்களுக்கு ரெண்டுமே அல்டிமேட்டாக இருக்குது. சீரியஸ்லி அமேசிங். நல்லா புளிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பருங்க. சூப்பராக இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. ஓகேங்க்கா. ஓகே ஓகே. ம் 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 சூப்பர் மகளே. உண்மையாலுமே அருமையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப எல்லாம் வந்தாலும் அவசரம் பண்ணிகிட்டு இருக்கோமா, அதனால் டைம் வேறு ஆயிடுச்சு, இருக்காயிருச்சு. அதனால் டக்குன்னு சாப்பிட்டு மக்களை கிளம்பலாம். சூப்பராக இருக்குது. வறுவலும் சூப்பர், பொரியல் இதுவும் சூப்பர். கொஞ்சம் ரிலாக்ஸாக கேமரா ஆஃப் பண்ணி சாப்பிட்டு ஃபைனலாக மீட் பண்ணுறேன். ஓகேங்க மக்களே, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம சமைச்சு கொடுத்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஹாஸ்டலுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரமே கிளம்பிட்டாங்க. அந்த அக்கா அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க, எல்லாம் கிளம்பிட்டாங்க. இருட்டாகி போச்சு. பக்கத்தில் அந்த அக்கா மட்டும் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு இந்நேரத்தில் கிளம்புறேன். மணி டைம் ஆகி போச்சு. எப்படி 7 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க மக்களே, ஆனால் ஒகேனக்கல் இந்த மாதிரி யாரும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு கிளம்பி. ஆனால் தங்கங்க இங்கே யாருமே குறை சொல்கிறதில்ல மக்கள். சொக்க தங்கம் இந்த ஏரியா மக்கள். அது அந்த மீன் கடைக்காரக்கா அவங்க 2 பேரும் சரி, பக்கத்து கடைக்காரங்களும் சரி, உண்மையாக வெகுலிங்க. உண்மையாலுமே வெகுலிங்க. சீரியஸாக சொல்கிற மக்களே, இங்கெல்லாம் வந்தால் தயவு செஞ்சு பேரம் பேச வேண்டாம் மக்களே. சொல்லி வாயமும் இல்லை. நம்ம ஜேபிஎஸ் சிக்கன் நம்ம பிரதர் இருக்கார்ல சப்ஸ்கிரைபர், ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து கொடுத்துட்டாரு மக்களே. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அவரும் சேனல் வச்சுருக்காரு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, ஜூஸ் குடிச்சிடலாம். வீடு ஒரு வரைக்கும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இனிப்பு இருக்குது. உண்மையாலுமே இந்த ஒகேனக்கல் ஏரியா மக்கள், தருமபுரி மக்கள் தங்கமான மக்களுங்க. சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நடவாசிக்கும். இந்த வீடியோ எவ்வளோ இனிப்ப முடியும்னு எதிர்பார்க்கல. முருகாசரணம். பாய் மக்களே. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம பிரதர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். கமெண்ட்டில் கிளிக் பண்ண முடியுமான்னு தெரில. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம ஜேபிஎஸ் சிக்கன் இன்ஸ்டாகிராமு ஃபாலோ பண்ணுங்கள். வர பாய்.